ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். மை கார்டன். இது பச்சை தண்டு கீரை. கீரை நட்டது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பிடுங்கி எடுக்கக்கூடாது. கட் பண்ணி விட்டுறணும். நான் 3வது தடவை கட் பண்ணி விட்ட பிறகு தான் அந்த மாதிரி பெருசாக வளர்ந்துட்டு. தக்காளி செடி வளர வளர ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுறணும். இது பிளாக் சில்லி பிளான்ட். கருப்பு கலரில் காய்க்கும். இது என்ன பெனிஃபிட்னா, இலை சுருட்டு நோய் வந்துட்டு இதுக்கு கூடுதலாக பாதிக்காது. மேரிகோல்டு செடி, கீழா நெல்லி செடி, கம்பு செடி. இது என்னோடய பேர்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக வளர்த்துனேன். தானாகவே விதை விழுந்து வளர்ந்தது. கத்திரி செடி, இது மிளகாய் செடி. கடையிலேருந்து வர மிளகாய் வாங்கும்போது எது பெருசாக இருக்கோ அதுலேருந்து விதைகள் எடுத்து போட்டால் அந்த மாதிரி நீட்டமாக கிடைக்கும். மல்பரி செடி, மணத்தக்காளி செடி. இந்த பூக்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். ரோஸ் கலர் ரோஜா செடி இனிமேல் தான் பூக்கும். புதினா செடி நிறைய வாட்டி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். திரும்ப வளர்ந்தது. ஒரு செடி வச்சாலே போதும், நிறைய செடி வளரும். நம்ம தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். இன்னொரு சில்லி மிளகாய் செடி. இது மிளகு செடி நர்சரியிலேருந்து வாங்கும்போதே காயோட ரொம்ப சின்னதாக வாங்கணும். அப்படி தான் பார்த்து வாங்கணும். காயோடு நிற்கிற செடியை பார்த்து வாங்கி நட்டால் நிறையவே காய்க்கும். எப்பவும் காய்கள் கிடச்சிட்டே இருக்கும், மிளகு கிடச்சிட்டே இருக்கும். வியட்நாம் பிளா செடி, இதுவும் ரொம்ப சின்னதாக வாங்கி நட்டோம். இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. கற்பூரவல்லி செடி. எல்லோரும் உங்களால் முடிஞ்ச கார்டனிங் தொடங்கிருங்க. நமக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி.